ஹலோ சில்ட்ரன், நாம் இன்றைக்கி மோஷன் என்ன பிளேனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு யூஸ் ஆகிற மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ், ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டர்ஸை பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். வாட் இஸ் அ ஸ்கேலார், வாட் இஸ் அ வெக்டர்? ஃபிசிக்ஸில் பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டிஸை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் அண்ட் வெக்டர் குவான்டிட்டிஸ். ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்னால் அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மேக்னிடியூட் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவும் அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிஸ்டன்ஸ், மாஸ், டெம்பரேச்சர், ஸ்பீட், எனர்ஜி, அதெல்லாம் வெறும் நம்பர் மட்டும் சொன்னால் போதும், ஃபுல்லாக டிஸ்கிரைப் ஆகிடும். அதே டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இது மாதிரி குவான்டிட்டிஸ்லாம் வெறும் மேக்னிடியூட் சொன்னால் போகாது, கூட டைரக்ஷனும் சொன்னால் தான் அதை பற்றி நமக்கு டிஸ்கிரைப் ஆகும். அதெல்லாம் நம்ம வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வெக்டர்ஸ்னால் என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வெக்டர், ஹவு டு ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் த வெக்டர், what is meant by resolution of a vector, how to multiply two vectors, ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது, டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட். அப்படின்னா என்னென்னு கொஞ்சமாக பேசிக்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிட்டு எப்படி சம்ஸுக்கு இது அப்ளை பண்ணலாம் கணக்கு போடுறதுக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல வெக்டர் அப்படின்னு சொன்ன உடனே, வெக்டர்னால் அதுக்கு மேக்னிடியூட், டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் 5 மீட்டர் அப்படின்னு சொன்னால், அவன் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறான் ஓலன்னு வச்சுக்கலாம். அவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 5 மீட்டர்னு சொன்னால், அவனோட ஃபைனல் பொசிஷனை கண்டுபிடின்னு சொன்னால் 5 மீட்டர் இந்த பக்கம் ஏல போடலாம், 5 மீட்டர் இங்கே போடலாம், பியில் போடலாம், 5 மீட்டர் சியில் போடலாம். அதனால் இட் இஸ் ஆம்பிகுவஸ். இப்போ 5 மீட்டர் டுவர்ட்ஸ் அ ஈஸ்ட்னா கரெக்டாக ஈஸ்ட் டைரெக்ஷனில் 5 மீட்டரில் அவனுடைய ஃபைனல் பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ 5 மீட்டர் மட்டும் சொன்னால் போகாது, கூடவே ஈஸ்ட் அப்படிங்கிற டைரக்ஷனையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ ஒரு வெக்டரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோன்னா எப்படி பண்ணுவோம்? எ வெக்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை எ ஸ்கேல்டு வெக்டர் டயக்ராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு லைன் வித் அன் ஆரோ மார்க். அதே ஸ்கேல்டு அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த லெங்த் ஆஃப் த லைன் ரெப்ரசன்ட்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் அண்ட் த டைரக்ஷன், ஆரோ ரெப்ரசன்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர். ஸோ திஸ் இஸ் to represent a vector, a symbol to represent a vector. இந்த மேக்னிடியூட் இருக்கு இல்லையா, இப்போ இந்த வெக்டரை ஏ வெக்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா, திஸ் இஸ் a டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர், எஸ் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா, எஸ் போட்டு மேலே இப்படி வெக்டர் சிம்பிள் போடுவோம். இதோட மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லணுன்னா, இதை ஒரு மாடுலஸ் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அப்படின்னு சொன்னால் அதோடைய மேக்னிடியூட் அப்படின்னு அர்த்தமாகும். இல்லை வெறும்னா எஸ்ன்னு போட்டாலும் அதோடைய மேக்னிடியூட்னு அர்த்தமாகும். So magnitude of the displacement vector and the direction. Okay. So what are the different types of vector? நிறைய நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம், ஈக்குவல் வெக்டர்ஸ். ரெண்டு வெக்டர் ஈக்குவலாக இருக்கணும்னா, ரெண்டு பேருடைய ஏ வெக்டர் இருக்குது, பி வெக்டர் இருக்குது, ரெண்டு பேருக்கும் மேக்னிடியூடும் சேமாக இருக்கணும், டைரக்ஷனும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஈக்குவல் வெக்டர். அடுத்தது கோலினியர் வெக்டர். அப்படின்னா ரெண்டு வெக்டருக்கு நடுவில் மேக்னிடியூட் எப்படி வேணால் இருக்கலாம், ஆங்கிள் இது ரெண்டு பேரும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். ஏ வெக்டர், பி வெக்டர் ரெண்டு பேரும் சேம் டைரெக்ஷனில் 0 டிகிரியில் இருக்கலாம். இல்லை ஏ வெக்டர், பி வெக்டருக்கு நடுவில் 180 டிகிரி இருக்கலாம். மேக்னிடியூட் சேமாக இருக்க வேண்டாம், ஒரே லைனில் இருக்கணும், கோலினியர். ஸோ எய்தர் ஆங்கிள் 0 ஆர் 180 இருந்தால். அதில் எஸ்பெஷலி ஆங்கிள் 0 இருந்தால் இதை பேரலல் வெக்டர்னு சொல்கிறோம், 180 இருந்தால் ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோன்னா யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர்னால் என்ன? எந்த வெக்டருக்கு மேக்னிடியூட் 1 இருக்கோ, மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு யூனிட்டி. அது பேர் நம்ம யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் போட்டோம் இல்லையா, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரை அதோடைய மேக்னிடியூடால் டிவைடு பண்ணால் நமக்கு கிடைக்கிறது யூனிட் வெக்டர் இன் த டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை எஸ் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ் கேப்னா யூனிட் வெக்டர் இன் த டைரக்ஷன் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். இதை அப்படியே கிராஸ் பண்ணினா எஸ் வெக்டர் கேன் பி ரிட்டன் ஆஸ் மாடுலஸ் ஆஃப் எஸ் வெக்டர் இன்டு எஸ் கேப். ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லுவோம்? எனி வெக்டர் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் the modulus of the vector and the unit vector in that direction. For example, இப்போ a vector எழுதுன்னு சொன்னால் a into a cap அப்படின்னு எழுதலாம். இப்போ b vectorனா அதோடைய b vector is represented as the product of
the modulus of b vector and the unit vector in the direction of b cap அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது ஆர்த்தாகனல் யூனிட் வெக்டர்ஸ். வாட் ஆர் ஆர்த்தாகனல் யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னா, இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்ம ரைட் ஹேண்டட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். எக்ஸ் ஒய் இசட் இப்படி வரணும் ஆன்டி கிளாக் வைஸில். இதுதான் நம்ம நார்மலாக ஃபாலோ பண்ணுற கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் இசட் டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டருக்கு ஆர்த்தாகனல்னால் பர்பெண்டிகுலர் அப்படின்னு பேர். அப்போ எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டரை ஐ கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஒய் டைரக்ஷனில் இருக்கிறத ஜே கேப்னு சொல்லுவோம். இசட் டைரக்ஷனில் இருக்கிறத கே கேப்னு சொல்லுவோம். ஸோ ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப், தீஸ் ஆர் ஆர்த்தாகனல் யூனிட் வெக்டர்ஸ். ஸோ இது போகும். இதை பேசிக்காக வச்சுட்டு ஹவு டு ஆட் டூ வெக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் ஏன்னு ஒரு வெக்டர் இருக்குது, இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். பின்னு இன்னொரு வெக்டர் இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னா நார்மல் ரூல்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரா ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நம்பர் மட்டும் இருந்தால் தான் வெறும் அல்ஜிப்ரா பண்ணலாம். டைரக்ஷனும் இருக்கிறதுனால நம்ம வெக்டர் அல்ஜிப்ரா ரூல்ஸை யூஸ் பண்ணணும். இது ஜாமெட்ரி மெத்தடை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ட்ரையாங்கிள்லாம் பேரலோகிராம்லான்னு போகணும். ஜாமெட்ரி மெத்தட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் தானே இருக்குது, அந்த ஏ வெக்டரை அப்படியே வரைஞ்சிக்கணும். இது ஹெட் டு டெயில் மெத்தட்னு பேர். இதுக்கு பேர் ஹெட் ஆஃப் த வெக்டர், இந்த ஆரோ இருக்கிற இடம், அந்த டிப், இதுக்கு பேர் டெயில் ஆஃப் த வெக்டர்னு பேர். ஸோ ஏ வெக்டரை அப்படியே வரைஞ்சிக்கிறோம். பி வெக்டரை அப்படியே பேரலாக ஷிஃப்ட் பண்ணணும் சச் தட் the tail of the b vector coincides with the head of the a vector. அப்போ நான் b அப்படியே பேரலாக இங்கேருந்து மூவ் பண்ணிகிட்டே வந்தேன்னா, இப்படி மூவ் பண்ணிகிட்டே வந்தால் ஐ கெட் த b vector here. பியோட டெய்ல் வந்து ஏவோட ஹெட்டை டச் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் அப்படியே வரைஞ்சாச்சு. அடுத்தது பி வெக்டரை அது இருந்த பொசிஷன், இந்த பொசிஷனில் இருந்தது. பி வெக்டர் வாஸ் இனிஷியலி இன் திஸ் பொசிஷன். நான் அப்படியே அதை இது பண்ணிகிட்டே வந்திருக்கேன், ஷிஃப்ட் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். எது வரைக்கும்? பியோடைய டெய்லு ஏவோட ஹெட்டை டச் பண்ணுற வரைக்கும். இப்போ பார்த்தா ஏவும் பியும் தே ரெப்ரசன்ட் த டூ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் டேக்கன் இன் ஆர்டர். இப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் இந்த ட்ரையாங்கிளை க்ளோஸ் பண்ண, அதாவது இங்கேருந்து இங்கே இந்த ஹெட்டுலேருந்து வரக்கூடாது, இந்த டெய்லேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் போய் க்ளோஸ் பண்ணினா this represents the sum of the two vectors a vector plus b vector. So if the two vectors to be added are represented in magnitude and direction by the two adjacent sides of the triangle taken in order, then the closing side of the triangle taken in the reverse order gives the resultant vector. இல்லை நான் அதெல்லாம் ஷிஃப்டெல்லாம் பண்ண மாட்டேன், பி இருக்கிற இடத்துலே தான் இருக்கணும், அப்படியே ஆட் பண்ணணும்னு நினச்சா we can go for parallelogram. அப்படி பண்ணினாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான். ஏ வெக்டர் அப்படியே வரைஞ்சிட்டு இருக்கும். ஏன் பி வெக்டர் எங்கேயோ இருக்கட்டுமே, ஏன் இது போய் அங்கே அது ஹெட்டை டச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஓகே. நான் இப்போ நீ ஆட் பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணணும், இந்த ஏவையும் பிபியும் சைடாக வச்சு யூ ஹாவ் டு கம்ப்ளீட் அ parallelogram. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த காமன் டெய்லேருந்து அதுக்கு நான் டயக்னல் வரைஞ்சா அதுதான் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர். அதை தான் நம்ம ரிசல்டன்ட் வெக்டர்னு சொல்கிறோம். ஸோ பார்த்தா தெரியும் நம்ம எந்த மெத்தடில் ஆட் பண்ணியிருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் அடிஷன் ஆர் இட் இஸ் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர் அடிஷன், ரெண்டு மெத்தடில் பார்த்தாலும் இந்த ரிசல்டன்ட் வெக்டர் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. நம்ம அந்த டெரிவேஷனுக்கெல்லாம் போகலை. we are going to take only the formula used for the numericals. இந்த ரிசல்டன்ட் வெக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு மேக்னிடியூடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? the modulus of the resultant vector is root of a square plus root of a square plus b square plus 2ab cos theta. the theta na enna? Theta is the angle between a vector and b vector. Theta is the angle between the two vectors. A kum b kum naduvula irukra angle is theta. So this is the formula for the derivation. We are not going into that. So it's the resultant vector. A kum b kum naduvula irukra angle theta is angle between a vector and b vector. நான் சொன்ன இந்த ரிசல்டன்ட் ஒரு வெக்டர், அதுக்கு வெறும் மேக்னிடியூட் சொன்னால் போகாது, டைரக்ஷன் சொல்லணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த ரிசல்டன்ட் வெக்டர் ஏ கூட ஆல்ஃபா ஆங்கிள் மேக் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம்.
then this tan alpha is equal to b sin theta divided by a plus b cos theta. இது ஆக்சுவலி டெரிவேஷன் போட்டுப்பீங்க, நான் ஃபார்முலா லிஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கிறேன் நியூமெரிக்கல்ஸ்க்காக. ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும். பி அது ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷனில் பண்ணாலும் சரி, பேரலோகிராம் லாவில் பண்ணாலும் த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டர், ரெண்டு வெக்டர் ஏபி கொடுத்து அதுக்கு ரிசல்டன்ட் கேட்டால் ரிசல்டன்ட்டினுடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா, ரிசல்டன்ட்டினுடைய டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. இதில் வர ரெண்டு ஆங்கிள் வருது, தீட்டான்னு ஒன்று ஆல்ஃபான்னு வருது. தீட்டானா என்ன, ஆல்ஃபானா என்ன? தீட்டானா எந்த ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணுறோமோ அந்த ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள். ஆல்ஃபானா the angle the resultant makes with the a vector, the first vector. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சின்னதாக போடலாம். ரெண்டு வெக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். a vector, there are two vectors. There is a vector 5 units magnitude and there is b vector 7 units magnitude. ரெண்டு பேருக்கு நடுவில் ஆங்கிள் 60 டிகிரின்னு வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் ரிசல்டன்ட் வெக்டர்னுடைய மேக்னிடியூட் டைரக்ஷன் கேட்டால், ஸோ நம்ம டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டேட்டா எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இஸ் 5, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இஸ் 7, theta is equal to 60 degree. So r is equal to root of a square 25 plus b square 49 plus 2ab. But 2 into 5 into 7 into cos 60. Cos 60 நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ cos 60 is equal to 1/2. So 25 plus 49 plus இது bracket வச்சுக்கலாம். 2 into 5 into 7 into cos 60 1/2. So இந்த 2 cancel பண்ணிட்டா you have root of 25 plus 49 plus 35. So this is equal to root of 109 units. This is the magnitude of the resultant. What about the direction of the resultant? அப்போ அந்த tan alpha formula எடுத்துக்கிறோம். b sin theta 7 sin 60 divided by a plus 5 plus b cos 60 plus 7 cos 60. So substitute பண்ணால் 7 into இது வந்து root 3/2 sin 60 divided by 5 plus 7/2. ஸோ இதை நம்ம எல்சிஎம் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணால் என்ன வரும்? 7 root 3/2 இன்ட்டு உல்ட்டா பண்ணிக்கலாம். இங்கே எல்சிஎம் 2 எடுத்திருந்தால் 10 plus 7 17 divided by 2. அதை நான் ரிவர்ஸ் பண்ணி போட்டிருந்தா 2/17 போட்டிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணால் 17/2, அது ரிவர்ஸ் பண்ணுறதுனா 2/17. ஸோ ஐ கேன் கேன்சல் திஸ் 2 and 2. ஐ ஹாவ் 7 root 3/17. அப்போ எனக்கு 7 root 3/17 வந்து அப்ராக்சிமேட்டாக யூ கேன் சி 1.732. ஸோ 0.7 கிட்ட வரலாம் ஆன்சர். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 0.7. அப்போ லாகிருதம் புக்கில் 0.7க்கு நேராக tan கிட்ட பார்த்தோன்னா 35 டிகிரி கிட்ட வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஒர்க் அவுட். ஆட் த 2 வெக்டர்ஸ். நம்ம நிறைய கணக்கு பின்னாடி போடலாம். முதல்ல கான்செப்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ். இப்போ ஏ வெக்டர் இப்படி இருக்குது, நாம் கொடுத்துருந்த பி வெக்டர் 60 டிகிரியில் எப்படி இருந்தது. ஏ ப்ளஸ் பின்னா நம்ம என்ன பண்ணிடணும்? இதை ஒரு பேரலோகிராம் கம்ப்ளீட் பண்ணி இல்லை பியை இங்கே ஷிஃப்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ ஏ மைனஸ் பி கேட்டால் இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? ஏ வெக்டர் ப்ளஸ் மைனஸ் பி வெக்டர். ஸோ சப்ட்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் ரிவர்ஸ்ட் அடிஷன். இது ஏ வெக்டர் அப்படியே வரைஞ்சிக்கலாம். பி வெக்டரை மைனஸ் பி வெக்டர்னால் என்ன? பியோட மேக்னிடியூட் சேம், டைரக்ஷன் அப்படியே மாறி போயிடுது. திஸ் இஸ் மைனஸ் பி வெக்டர். இப்போ இது ரெண்டுக்கும் அடிஷன் கண்டுபிடிக்கணுன்னா நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா பேரலோகிராம்லாம் யூஸ் பண்ணினா ரெண்டுக்கும் சைடாக யூஸ் பண்ணி பேரலோகிராமை கம்ப்ளீட் பண்ணுறோம். காமன் செயின்லேருந்து வர டயக்னல். திஸ் இஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். ஸோ நம்ம போன ஏ ப்ளஸ் பிக்கும் ஏ மைனஸ் பிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, இங்கே ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துட்டா
இது b இங்கே தீட்டா இருந்திருந்தா இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டாவாக மாறி இருக்குது. வேறு எதுவுமே மாறாது. மேக்னிடியூட்லாம் ஏ அப்படியே இருக்குது, பி அப்படியே இருக்குது, தீட்டா மட்டும் மாறி இருக்கு. இப்போ அந்த ஃபார்முலா என்ன மாறும்? r is equal to root of a square அப்படியே தான், b square அப்படியே தான், ப்ளஸ் 2ab அப்படியே தான். காஸ் தீட்டாக்கு பதிலாக காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டான்னு மாறிடும். காஸ் 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வர்றது சைன் தான் பாசிட்டிவ், ஸோ மைனஸ் ஆகும். ஸோ the formula becomes a squared plus b squared minus 2ab cos theta. அதே மாதிரி tan alpha ஃபார்முலா என்ன ஆகும்? b sin 180 minus theta divided by a plus b cos 180 minus theta. sin 180 minus theta செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ்ங்கிறனால சைன் தீட்டானே இருக்கும். cos 180 minus theta மைனஸ் ஆகும். ஸோ a மைனஸ் b cos theta. ஸோ ஃபார்முலாவில் சேஞ்ச் வந்திருக்கு, அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் த ரிசல்டன் ஃபார் சப்ட்ராக்ஷன். அடிஷனுக்கு என்ன வந்தது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta. சப்ட்ராக்ஷனில் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab cos theta. அதே மாதிரி ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது tan ஆல்ஃபா அங்கே b sin theta by a plus b cos theta, இங்கே b sin theta by a minus b cos theta. ஸோ ஃபார்முலாவில் cos theta வர்ற இடத்துல மைனஸ் போட்டுக்கணும்னு ஞாபகம் வச்சுருந்தா போகும். ஸோ இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ரெண்டு வெக்டர், a வெக்டர் மேக்னிடியூட் 5 யூனிட்ஸ், b வெக்டர் மேக்னிடியூட் 7 யூனிட்ஸ், ஆங்கிள் theta is 60 degree. ஃபைண்ட் த ரிசல்டன்ட் அப்படின்னு கேட்டால் போன சம மாதிரியே தான். r is equal to ஃபார்முலாவில் போடும்போது ரூட் ஆஃப் a ஸ்கொயர் 25 ப்ளஸ் b ஸ்கொயர் 49 மைனஸ் ராக்கெட் போடலாம் 2 இன்ட்டு a 5, bக்கு பதிலாக 7 இன்ட்டு cos theta, cos 60 is 1/2. ஸோ இது கேன்சல் பண்ணிட்டா இப்போ ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 49 மைனஸ் 35. அங்கே மூணுமே ப்ளஸ்ஸாக வந்தது, இங்கே மைனஸ் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் minus 10, so 39 units, root 39 units. Angle கண்டுபிடிக்கணும்னா tan alpha is b sin theta 7 sin 60 7 root 3/2 divided by a minus b cos theta. a க்கு பதிலாக 5 minus b cos theta னா minus 7/2. so 10 இது எப்படி எழுதலாம்? 7 root 3/2 into denominatorல 10 minus 7/2, 3/2 உல்ட்டா பண்ணால் 2/3. ஸோ 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இது கேன்சல் பண்ணால் by root 3 வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 7 divided by root 3. ஸோ திஸ் வில் பி அப்ராக்சிமேட்லி 1.7 அப்படின்னா ஒரு 4.0 கிட்ட வரும். இதுலேருந்து ஆல்ஃபா இஸ் tan inverse ஆஃப் 4.04 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம கரெக்டாக என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா ரெசல்யூஷன் ஆஃப் அ வெக்டர். ஒரு வெக்டர் இருக்குன்னா, ஏ வெக்டர் அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்குன்னா, அது எக்ஸ் ஆக்சிஸ் கூட தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணிட்டு இருக்குன்னா, இந்த ஏ வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம்? இன்னொரு விதமாக ஏ வெக்டர் இஸ் ஏஎக்ஸ் காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் சைன் தீட்டா ஜே கேப் அப்படின்னு எழுதலாம். ரெண்டாக பிரித்து எழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஏவை ரெண்டாக ரிசால்வ் பண்ணுறோம். இதோடைய வேல்யூ எக்ஸில் பார்த்தோம்னா ஏ காஸ் தீட்டா, ஒய் டைரெக்ஷனில் பார்த்தா ஏ சைன் தீட்டா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது இந்த ஏ வெக்டர். ஸோ பாருங்கள், இந்த ஏ காஸ் தீட்டாவையும் ஏ சைன் தீட்டா வெக்டரையும் ஆட் பண்ணினா நமக்கு ஏ வெக்டர் கிடைக்கும். ஸோ இட் இஸ் ரிட்டன் ஆஸ் த சம் ஆஃப் த டூ வெக்டர்ஸ். இங்கேயும் ஐ கேப் போட்டிருக்கோம். இந்த டைரெக்ஷனில் இருக்கிற வெக்டர்னால் அதோடைய மேக்னிடியூட் இன்டூ த யூனிட் வெக்டர் இன் தட் டைரக்ஷன் அப்படி எழுதலாம். இப்போ பிளேன்லனா ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ ஸ்பேஸில் பிரிக்கணும்னா மூணாக பிரிக்கணும். அப்போ ஏ வெக்டர் எப்படி பிரிக்கணும்? ஏஎக்ஸ் காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் சைன் தீட்டா ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் ஏஎக்ஸ்ஐ ஏஒய்ஜே போட்டுக்கிறோம். Sorry, a cos theta. So this should be written as a cos theta, a sin theta. A cos theta I can write it as ax. Sorry, a cos theta can be written as ax I cap plus
ayj cap. அது மாதிரி ஸ்பேஸாக இருந்ததுன்னா a vector can be written as combination of 3 vectors. இந்த ஸ்பேஸ்னா 3 டைமென்ஷன் இருக்கு இல்லையா, அதனால அதை you can write it as ax I cap plus ay j cap plus az k cap. ஸோ நாம் தான் அந்த டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ a வெக்டரை பார்த்தோன்னா it can be represented as ax ஆகவும் ay ஆகவும் ரெண்டாக பிரிச்சிருக்கோம் 2 dimension. 3 dimensionல் பிரிக்கும்போது ax ay az அப்படின்னு 3 காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்கோம். இதுதான் O to P தான் அந்த வெக்டர், அதோடைய கோஆர்டினேட்ஸ் x, y, z. ஸோ 3ஆக பிரிச்சிருக்கோம். ஸோ வெக்டர் கேன் பி ரெப்ரசன்டட் in காம்போனன்ட் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணால் axi ப்ளஸ் ayj ப்ளஸ் azk அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மாதிரி எழுதுறது ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷனில். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் யூ சே there is a vector which is given by the expression a vector is equal to 5i plus 7j minus 4k, and there is b vector which is given by the expression 6i plus 3j plus 2k. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குன்னா இது x, இது y, இது zனா அந்த வெக்டர் எங்கே எக்ஸில் 5 யூனிட்ஸ், ஒய்வில் 7 யூனிட்ஸ், இசட்டில் 4 யூனிட்ஸ். அந்த இடத்துக்கு நேராக புள்ளி வச்சு இங்கேருந்து நம்ம அந்த இதை வரைஞ்சோன்னா அதுதான் அந்த வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம், ஏ வெக்டர். ஸோ இங்கே வரைய முடியாது ஸ்பேஸ், அதனால் இப்படி வரைஞ்சிருக்கேன். இப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் அதோடைய அந்த பொசிஷனுடைய எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ சொல்லியிருக்கோம். இப்போ வாட் இஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னு கேட்டால் அப்படியே ஐ ஜே அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 + 6 11i ப்ளஸ் 10j மைனஸ் 2k. ஸோ ஐ அப்படியே ஆட் பண்ணிக்கணும், ஜே அப்படியே ஆட் பண்ணிக்கணும், கேகே அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் ஏ மைனஸ் பி வெக்டர்னு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஏ வெக்டர் அப்படியே எழுதிக்கிறோம், 5i ப்ளஸ் 7j மைனஸ் 4kவை அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் சைன் போடுவோம், 6i ப்ளஸ் 3j ப்ளஸ் 2k. மைனஸ் பண்ண வேண்டாம், 5i மைனஸ் 6i இஸ் மைனஸ் i, 7 மைனஸ் 3 இஸ் ப்ளஸ் 4j, மைனஸ் 4k மைனஸ் 2k இஸ் மைனஸ் 6k. ஸோ b மைனஸ் a மைனஸ் b மைனஸ் a என்ன கேட்டாலும் இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால நமக்கு வெக்டர் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பிகம்ஸ் வெரி ஈஸியர் காம்போனன்ட் மெத்தடில் பண்ணுறதுனால. அடுத்தது பார்த்தோன்னா ஒரு வெக்டரை ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2i ப்ளஸ் 3j. வாட் இஸ் 3a வெக்டர்னு கேட்டால், ஸோ வெக்டர் இஸ் மல்டிப்ளைட் பை எ ஸ்கேலர். அப்படின்னா ஒவ்வொரு நம்பரையும் நம்ம ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3a வெக்டர் இஸ் 3 × 2i ப்ளஸ் 3j. ஸோ இந்த மேக்னிடியூடை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 6i ப்ளஸ் 9j. ஸோ ஒரு வெக்டரை ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வெக்டர் தான் கிடைக்கும். இந்த ஒரிஜினல் வெக்டர் என்ன டைரெக்ஷனில் இருந்ததோ அதே டைரெக்ஷனில் இருக்கும். இது மாதிரி நம்ம ஃபிசிக்ஸில் நிறைய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொமெண்டம் அப்படின்னு எடுத்துட்டால் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இல்லை வெலாசிட்டி தான் வெக்டர், மாஸுங்கிறது ஸ்கேலர். அப்போ மொமெண்டம் இஸ் எ வெக்டர். ஏன்னா ஒரு ஸ்கேலரை வெக்டரால் மல்டிப்ளை பண்ணினா ஆன்சர் வெக்டர் கிடைக்கும். இந்த மொமெண்டம் வெக்டரோடைய டைரெக்ஷன் வெலாசிட்டி வெக்டர் டைரெக்ஷனில் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஃபோர்ஸ் எடுத்துனோன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். Mass is a scalar, acceleration is a vector. So இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும்? Result is going to be a vector. What is the direction of this force vector? It is in the same direction as the acceleration vector. So ஒரு ஸ்கேலரை வெக்டரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரிசல்ட் ஒரு வெக்டர் கிடைக்கும். அந்த கிடைக்கிற வெக்டர் அந்த ஒரிஜினல் மல்டிப்ளைடு வெக்டர் டைரெக்ஷனில் இருக்கும். அடுத்து ஸ்கேலர் வெக்டர் ப்ராடக்ட்ஸ். 2 டைப் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. என்ன வெக்டர் ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தா டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட். இந்த கிராஸ் ப்ராடக்டை பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இது ஏன் டாட் ப்ராடக்ட்னு சொல்கிறோன்னா, டாட் ப்ராடக்ட் இதுக்கு இன்னொரு பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஏன்னா ரிசல்ட் ஸ்கேலர் வரப்போகுது. கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் வெக்டர் ப்ராடக்ட், ஏன்னா ஆன்சர் வந்து வெக்டரில் வரப்போகுது. ஏன் பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்கிறோன்னு சொல்கிறேன் நான். அது பாக்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி இப்போ 2 வெக்டர் சொல்கிறோம். ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் 2i ப்ளஸ் 3j.
b vector is equal to 4i minus 5j அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? ஏபி காஸ் தீட்டா. ஆன்சர் என்ன வரும்? ஏபி காஸ் தீட்டா. இதை டாட் ப்ராடக்ட் பண்ணுறதுனா எப்படி பண்ணணும்? இது ஏபி காஸ் தீட்டா, தீட்டாலாம் இங்கே கொடுக்கலையே, வெறும் ஏவும் பிவும் தான் கொடுத்துருக்கு. டாட் ப்ராடக்ட்னா என்ன செய்யணும்? ஏவுடைய ஐ இருக்கு இல்லையா, ஐ டாட் ஐ, நான் ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் போட்டால் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஆங்கிள் 0, காஸ் 0 இஸ் 1. ஸோ ஐ டாட் ஐனா ஐ ஸ்கொயர்ட் ஆகிடும். அப்போ நான் இந்த 2iயும் 4jவும் ஏ டாட் பி போடணுன்னா என்ன செய்யணும்? இந்த ஐயினுடைய மேக்னிடியூடையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏ டாட் பின்னா 2 × 4 8. ஐ டாட் ஐ போடுறதில்ல, ஸ்கேலார் வருது கிடையாது. ஜேவையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 × -j -15. So this is equal to -7. சரியா? A dot B is -7. டாட் ப்ராடக்ட்டுங்கிறது என்ன பண்ணணும்? ஐயும் ஜேயும் கேவியும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பாருங்கள், இது ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல். இப்போ இதுலேருந்து ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இருக்க ஆங்கிளை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஃபார்முலாவில் நமக்கு A டாட் B தெரிஞ்சு போச்சு. -7 is equal to AB cos theta. இப்போ காஸ் தீட்டா வேணும்னா -7 divided by A into B. இந்த ஏபிங்கிறது என்ன? ஏன்றது மேக்னிடியூட் ஆஃப் ஏ, பிங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் பி. மாடுலஸ் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? √7² + 3². இப்போ பார்க்கலாம், ஏ வெக்டர்னால் ஆக்சுவலாக என்ன? இதுதான் ஏ வெக்டர். அதுக்கு எக்ஸில் 7 இருக்குது, ஒய்யில் 3 இருக்குதுன்னு அர்த்தம். 7i + 3j. அப்போ ஏ வெக்டரோட மேக்னிடியூட் வேணும்னா பித்தாகரஸ் தியரம் படி √7² + 3² which is equal to 49 + 9 which is equal to √58. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் பி அப்படின்னா பி வெக்டர் வந்து 4i - 5j அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்குது எக்ஸில் 4, ஒய்யில் -5. திஸ் இஸ் பி வெக்டர். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர்னா ரூட் ஆஃப் பித்தாகரஸ் தியரம் படி 4² 16 + 5² 25. So this is equal to √41. So cos theta is -7 divided by √58 into √41. அப்படி போட வேண்டியதுதான். ஸோ இந்த டாட் ப்ராடக்ட்லேருந்து நம்ம என்ன செய்யலாம்? ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு விஷயம், ரெண்டு வெக்டர் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருந்தால், சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். there is a vector equal to 5i + 2j. There is another b vector which is equal to 2i - 5j. அரஞ்சு பார்த்தாலே தெரியும் நமக்கு. a vector 5i + 2j, xல 5, yல 2. ஸோ இங்கே இருக்குது. this is a vector. 2i - 5j 2ல இருக்குது, இங்கே 5ல் இருக்குது, -5ல் இருக்குது. ஸோ this is b vector. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேருக்கும் டாட் ப்ராடக்ட் போடலாமே. a டாட் b போட்டால் நான் ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 × 2 10, 2 × -5 -10 = 0. ஸோ a டாட் b 0 ஆகிட்டாலே ரெண்டு வெக்டரும் பர்பெண்டிகுலராக இருக்குது, ஆர்த்தாகனல் வெக்டர்ஸ்னு அர்த்தம். ஸோ இஃப் 2 vectors are perpendicular to each other, the dot product is equal to 0. ஸோ ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ரெண்டு வெக்டர் பர்பெண்டிகுலரான்னு செக் பண்ணு அப்படின்னு சொன்னால் அதுக்கு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி ஆன்சர் 0வாக இருந்தால் பர்பெண்டிகுலர், இல்லைன்னா தே ஆர் நாட் பர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டாட் ப்ராடக்ட் இந்த a டாட் b ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா ரூல்னை வச்சு என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? ரெண்டு வெக்டருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம், ரெண்டு வெக்டர் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், ரெண்டு வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். எங்கே வருது இந்த டாட் ப்ராடக்ட்? நம்ம இதில் பார்த்தோன்னா ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் எஃப் டாட் எஸ்ன்னு சொல்லுவோம். ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் வர்ற ஆன்சர் தான் ஒர்க் டன். ஸோ the work done is always a scalar, though we multiply 2 vectors. Work is always a scalar quantity அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி வரக்கூடிய லெசன்ஸில் பார்க்க போகிறோம். அடுத்தது ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வெக்டர் வந்ததுன்னா அதுக்கு பேர் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ a cross b is equal to
ஏபி சைன் தீட்டா. ஏ கிராஸ் பியை பண்ணினா ஒரு ஆன்சர் சி வெக்டர்னு ஒரு வெக்டர் வரும். அந்த சி வெக்டர்னுடைய மேக்னிடியூட் எவ்வளோ இருக்குன்னா ஏபி சைன் தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த சி வெக்டர்? முக்கியமான ரிசல்ட். த டைரக்ஷன் ஆஃப் சி வெக்டர் இஸ் perpendicular to the plane which contains both a vector and b vector. a vector b vector ரெண்டு பேரும் இருக்கிற பிளேனுக்கே பர்பெண்டிகுலர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம், அதை நம்ம ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூலை யூஸ் பண்ணி இந்த கண்டுபிடிப்போம். இப்போ ஏ வெக்டர்னு ஒன்று இருக்குது, பி வெக்டர்னு ஒன்று இருக்குது. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வர்ற ஆன்சர் பாரு. அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ரைட் ஹேண்டு தம்பை அப்படி ஒரு வளைவாக வச்சுக்கணும். ஏக்கு நேராக, ஏ கிராஸ் பின்னா ஏக்கு நேராக முதல்ல ஃபிங்கர்ஸை வச்சுக்கணும், தம்பை அப்படியே விரித்து வச்சுக்கணும். அந்த ஏலேருந்து பியை கேட்ச் பண்ணுற மாதிரி போகணும். அப்போ நம்ம தம்பு எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுதான் அந்த ப்ராடக்டினுடைய டைரக்ஷன். ஸோ ஏவும் பியும் ஹரிசாண்டல் பிளேனில் இருக்குது, இந்த தம்பு பார்த்தா வர்டிக்கலில் இருக்குது. இப்போ பி கிராஸ் ஏ பண்ணுன்னு சொன்னால் இந்த ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணிக்கணும், நம்ம பிக்கு நேராக வச்சுக்கணும். அப்புறம் அப்படியே இந்த எந்த பக்கம் மூவ் பண்ணணும், ஏவை கேட்ச் பண்ணுற மாதிரி போகணும். அப்போ நம்ம தம்பு எந்த பக்கம் போகிறது பாரு, சி டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ அதுதான் அந்த ப்ராடக்ட் வெக்டர்னுடைய டைரக்ஷன். The A cross B is AB sin theta but upward direction. B cross Aவும் AB sin theta தான், ஆனால் direction is in the negative direction. So A cross Bயும் B cross Aவும் equal கிடையாது. They are equal only in magnitude. Direction wise opposite. A cross B is equal to negative of B cross A அப்படின்னு நமக்கு தெரியணும். So this is one important result. இன்னொன்று A cross B is equal to negative of B cross A. ஆனால் டாட் ப்ராடக்டில் A டாட் B பண்ணாலும் B டாட் A பண்ணாலும் ஒன்று தான் வரும். இது ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது, எதுக்கு இதுக்கு பேர் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தா, ரெண்டு வெக்டர், ஒரு பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம், 2i + 3j + 5k. ஒரு ஃபோர்ஸ் வெக்டர் கொடுத்துருக்காங்க, 3i - 2j + 4k. இப்போ ஆர் கிராஸ் எஃப் அப்படின்னா, ஆர் கிராஸ் எஃப்னா டார்க்குன்னு பேர். நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்தா டார்க்கு கண்டுபிடிப்போம். டார்க் இஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ஆர் கிராஸ் எஃப்னு போடுவோம். அது மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் அடுத்து ரொட்டேஷ்னல் மோஷனில் படிப்போம். அதெல்லாம் ஆனால் மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னா ஆர் கிராஸ் பின்னு போடுவோம். அது மாதிரி லீனியர் வெலாசிட்டி இஸ் ஒமேகா வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர்னு போடுவோம். இதெல்லாம் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஆக்சுவலி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏ வெக்டர் இப்படி இருக்குது, பி வெக்டர் இப்படி இருக்குது அப்படின்னா ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம், பியை நான் ரெண்டாவது சால்வ் பண்ணால் இது பி காஸ் தீட்டா, இது பி சைன் தீட்டா. இப்போ நான் இதை ஒரு பேரலோகிராமாக கம்ப்ளீட் பண்ணால் this is b sin theta. இந்த ஏவையும் b sin தீட்டாவையும் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், I'll be getting the area of the parallelogram. ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு வர ஆன்சர் அந்த ரெண்டு வெக்டரை ஒரு பேரலோகிராமோட சைடாக வரைஞ்சி அதனுடைய ஏரியாவை கண்டுபிடிச்சா அதுதான் கிராஸ் ப்ராடக்டோடைய ரிசல்ட்டாக வரப்போகுது. ஸோ எப்பயுமே நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம், இந்த ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணால் வர்ற ஆன்சர் இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர். அதான் இந்த ரைட்டிங் ஷீட் இருக்குல்லையே அதுக்கு பர்பெண்டிகுலர். ஏரியா வெக்டர் வந்து ஏரியாவுக்கு எப்படி பர்பெண்டிகுலராக இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும், ஐஜேகே போட்டுக்கணும். முதல்ல ஆர் கிராஸ் எஃப். ஸோ ஆருடைய கோஆர்டினேட்ஸ் ஐக்கு நேராக 2, ஜேக்கு நேராக 3, கேக்கு நேராக 5. எஃப் 3 - 2 4. இப்போ இந்த நம்ம இது மேட்ரிக்ஸ் பண்ணுற மாதிரி தான், ஐ இன்ட்டு இந்த ரோவையும் விட்டுடணும். 3 × 4 12 மைனஸ் ஆஃப் 5 × -2 -10. அடுத்தது என்ன செய்யணும், நெக்ஸ்ட் we have to take, இப்போ ஐ பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ ஜே எடுத்துக்கணும். ஸோ ஐலேருந்து ஜேக்கு போகுது -j இன்ட்டு அந்த ரோவையும் அந்த காலத்தையும் நம்ம விட்டுடுறோம். j into 2 into 4 8 minus 5 into 3 15. அடுத்தது என்ன செய்யணும், k எடுத்துக்கணும் ப்ளஸ் k into
அந்த ரோவையும் அந்த காலத்தையும் விட்டுடும். இது ரெண்டு -4 -9. So this is I into 12 plus 10 22. So 22I. அடுத்தது 15. 8 minus 15 is -7. -7 minus j. So plus 7j. -9 -4 -13 -13k. ஸோ இது பாக்ஸ் போட்டு அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுனால இதுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட்னு பேர். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஃபைண்ட் த பாக்ஸ் ப்ராடக்ட் ஆர் த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 2 vectors.